மதிப்புக்குரிய எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கும்பகோணம் மாநகர மாவட்டத்தின் சார்பாகவும் எங்கள் பக்கம் மற்ற நிர்வாகிகளையும் ஒன்றிய நிர்வாகிகளும் நகர நிர்வாகிகள் சார்பாகவும் இன்று 34 வருடத்துக்கு முன்பாக ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் என்ற எங்களுடைய கேப்டனுடைய படம் இன்றைக்கி எல்லா நடிகருக்கும் 100வது படம் ரொம்ப ஒரு இது சிறப்பாக அமையலை. இது எங்களுடைய கேப்டனுக்கு இது சிறப்பாக அமைஞ்சது, ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. இன்னொன்று, அன்றைய அரசாங்கம் இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவர் ஐயா மூப்பனாரையை வச்சு கொண்டு போய் பாம்பேலேருந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கப்பட்டது. அது எப்படி வாங்கப்பட்டு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டோட ஒரு போஸ்டர் அடித்து பிரபாகரன் என்றும் கோலையல்ல, பேரை மாற்றுவோ ஊரை மாற்றுவோ பிரபாகரன் என்றும் கோலையல்ல, என்றுமே வீரன் என்ற ஒரு வால் போஸ்டோட அடித்து நாங்கள் ஒட்டி அன்னைக்கு கலைஞர் அரசு தான் இருந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அன்னைக்கு ஆண்டு கொண்டு இருந்துச்சு. கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு இதை நீங்கள் சென்சார் விட்டு சென்சாரில் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டா நம்மளுடைய கட்சிக்கு கலங்கம் ஏற்படுமோ என்ற ஒரு பயம் அச்சத்தால். ஆனால் தமிழன் என்று சொல்லுவாங்க, எங்கள் கலைஞர் மேலே எங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலையை கலைஞர் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க ஐயா மூப்பனாரை வச்சு நம்ம அந்த காங்கிரஸ் இயக்கங்கிறது இல்லாமல் இந்த இயக்கத்தை இல்லாமல் அவர் ஒரு மதிப்புக்கு தெரிந்த நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஒரு தலைவர் அவரை வச்சு கொண்டு போய் அப்போ இப்ராஹிம் ராவுத்தருக்கு அவருக்கும் ரொம்ப நெருக்கம் இருந்துச்சு. அவர் கொண்டு போய் அங்கே பாம்பேயில் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து பிரம்மாண்டமாக யாருக்கு அமையாத தமிழ்நாட்டு மக்களும் சரி, நாங்கள் எங்களுடைய ரசிகர் மன்றமும் சரி, மற்ற ரசிகர்களும் சரி, மற்ற கட்சிக்காரங்களும் சரி சிறப்பாக அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த படம் 68வது நாள் டிக்கெட்டு கிடைக்காம என்னுடைய கூட பிறந்த அண்ணன் திருப்பி டிக்கெட்டு கிடைக்கலப்பா, என்னப்பா நீ ஒரு மாவட்ட செயலராக இருக்க, இந்த படத்துக்கு நீ டிக்கெட்டு கிடைக்கல, அதை எடுத்து கொடுக்க வேண்டியதப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமா நான் போய் மறுபடியும் ஈவினிங் ஷோ அங்கே அண்ணனும் என்னை கூட பிறந்த அண்ணனுக்கு டிக்கெட் எடுக்கும். அப்படி ஓடக்கூடிய படம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், ஒரு நடிகருடைய படம் அவங்க 100 நாளோ இல்லை 75 நாளோ முடிந்த பிறகு தான் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் மாநகர காவல் ஓடிக்கிட்டு இருக்கு. கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல், கேப்டன் பிரபாகரன் 65 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது மாநகர காவல் ரிலீஸ் 68வது நாள் கேப்டன் பிரபாகரன் ஓடிக்கிட்டு இருக்கு. மாநகர காவல் ரிலீஸ் அதுவும் 125 நாள். அப்படிங்கும்போது மக்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசனாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எங்களும் இந்த அளவுக்கு பண்ணி அந்த அன்னைக்கு 2 திருவங்களும் எய்த்து தான் இந்த படம் அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்றது. அதே மாதிரி அரசியல் தொடங்கும் போதும் அந்த மதிப்புக்குரிய அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்தாங்க, மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க இருவரையும் எதிர்த்து தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சது. பாக்கி இல்லாத அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிற ஒரு மனப்பாடுவோடெல்லாம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணலை. அன்னைக்கு மாபெரும் 2 தலைவர்கள் இருந்தாங்க. பெரிய மலை, அந்த மலையை மோதி தான் அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுடைய எங்களுடைய உணர்வுகளில் அவர் தூண்டி, நாங்கள் தான் அவருக்கு கட்சி ஆரம்பிக்க சொன்னோம். அவருடைய உணர்வை தூண்டி விட்டு எங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தெய்வமாக போயிட்டாரு. இன்னைக்கு சமாதியில், அது சமாதி இல்லை, எங்களுக்கு கோயில். அதால் நாங்கள் வருடம் குரு பூஜை அங்கே நடத்துகிறோம். இப்போ சில ஏற்கனவே சமுதாய பிரிவுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தேவர் இனத்துக்கு ஐயா தேவர் இருக்கார், குரு பூஜைம்பாங்க. இவருக்கு முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைம்பாங்க. அழகுமுத்து குரு பூஜைவாங்க. அடுத்தது வேளாண்மை இதில் குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அனைத்து மதத்துக்கும் குரு பூஜை அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு கோயம்பேடு அந்த கோயம்பேடில் இன்னைக்கு தெய்வமாக இருக்கார், கேப்டன் இருக்கார். அதனால் இன்னைக்கு மக்கள் மனதில் வாழ்ந்திருக்காரு. அவரை ஒரு தடவை ஆட்சி வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோங்கிறது இன்னைக்கு எல்லாருமே நல்லா வருத்தப்படுறாங்க. மக்களும் வருத்தப்படுது, மற்ற தொண்டர்களும் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் இனிமேல்னாச்சும் நம்ம அவருடைய பையனை அவருடைய கேப்டனுடைய பையனை பிரபாகரங்கிற இந்த படத்தை பிரபாகரன் வச்சார். அதுக்கு பிறகு பிறந்தான் அந்த பையனுக்கு ஆதரவு கொடுத்து நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு நல்ல ஒரு அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கணும், எந்த எதிர்கட்சியாக ஆனாலும் சரி, ஆளுங்கட்சியாக ஆனாலும் சரி, அவரை கொண்டு நிப்பாட்டினா தமிழக மக்களுக்கு எங்களுடைய மாவட்ட தேசிய முற்பு மாவட்டத்திலும் சரி, நாங்கள் ஆட்சி அமைக்கணும், எதிர்கட்சி ஆகணும், சம்பாதிக்கணும், கான்ட்ராக்ட் எடுக்கணும், வசூல் பண்ணணும், கடையாக ஒரு 100 ரூபா வசூல் பண்ணணும். இது வரைக்கும் நாங்கள் கிடையாது. அதுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரணும்லாம் கிடையாது. மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது, நல்லா செய்வோம், நல்ல திட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறவங்க செய்யலையாங்களே, செய்யலாம். ஆனால் இதை விட சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது வழியாக உங்களுடைய மீடியா வழியாக இந்த இன்றைய படத்தில் எங்கள் கேப்டன் படம் ரிலீஸ் இந்த தேதி வழியாகவும் இதை நான் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த பேட்டியை ஒளிபரப்ப உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு சந்திப்பு நன்றி வணக்கம்.
ஆனால் இந்த படம் வந்து இப்போ புதுசாக வந்து கேப்டன் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கள் அண்ணன் கூட பார்க்கும்போது, மாவட்டத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எங்கள் கட்சியிலையும் சரி, எங்கள் உணர்வுகள் எல்லாமே இருந்துருக்காரு. அதனால் பார்க்கும்போது, திரையில் பார்க்கும்போது இன்னும் கேப்டன் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுதான் இன்னும் சொல்ல போனாக்கா, எங்கள் அண்ணன் கூட தேட்டரில் படம் பார்க்கும்போது அப்படியே எங்களோட கேப்டன் அப்படியே நேரில் நிற்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு ஆஃபீட்டு. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு. இன்றைக்கி வந்து படம் பார்க்கும்போது இன்றைக்கி எங்கள் மனசுலலாம் எல்லாம் இருக்கார். எல்லாம் இல்லை என்னோடதுல இல்லை, எல்லா தமிழகத்துலேயும் வந்து மனசார அவர் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களோட இதயத்தில் இருக்கிறார். அதுதான் இதய தெய்வங்க கேப்டன் அப்படிங்கிறது இல்லைங்க. வந்தாலும் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும், இன்னும் அதிகம் தான் வச்சுருக்காங்க குவாலிட்டி. படம் வந்து பார்க்கறது வந்து என்னோட தலைவன் குவாலிட்டி மனசு பார்க்க இருக்காங்க. தலைவரை வந்து இன்னும் வந்து அதிகரித்து காட்டியிருக்காங்க. மக்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் விஜயகாந்த் சார் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைட்லேருந்து எல்லாமே கரெக்டாக சுச்சுவேஷன் எப்படியோ எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நல்லபடியாக படம் செம.